வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் ஆண்டு பனை திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வந்து அந்த பனை திருவிழா வந்து ஆரம்பிக்க போகுது. ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிக்க போகிறாங்க. நாங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாக வரேண்ணே? 4வது வருஷம். 4வது வருஷம். நான் 4வது வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்துட்டு இருக்கோம். இது எப்படி நடக்குன்றது நம்மளுக்கு ஃபுல்லாகவே தெரியும். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் நடத்துவாங்க. இன்றைக்கி செலவுகள் அதிகமாக ஆகிறதால ஒரே நாள் நடத்தியிருக்காங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த வீடியோ மட்டும் பார்க்க மறந்துடாதீங்க, வேறு மாதிரி இருக்க போது. பனை கனவு திருவிழா இந்த வருடம் 4வது வருட பனைக்கனவு திருவிழா வெகு விமர்சையாக வெகு சிறப்பாக நமது பனங்காட்டில் வந்து நடைபெற்றது. இந்த திருவிழாவோட அறிவிப்பு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம அறிவிப்பு கொடுத்தோம். அறிவிப்பு கொடுத்ததுலேருந்து தொடர்ந்து நிறைய மக்கள் வந்து அதை பார்க்க ஆரம்பித்தாங்க, அதுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. டிஜிட்டல் மீடியா நண்பர்கள் வந்து அவங்களும் வந்து தொடர்ந்து திருவிழாவை பற்றி நிறைய தகவல்களை நிறைய காணொலிகளை வந்து தொடர்ந்து போட்டிருந்தால இந்த திருவிழாவுக்கான அறிவிப்பு ஒரு பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துச்சு. நாம் இங்கேயும் வந்து நம்ம திருவிழாவுக்கான அடிப்படை வேலைகளை உட்கட்டமைப்பு வேலைகளை வந்து இங்கே செய்ய ஆரம்பித்தோம். இங்கே நம்ம உள்ளூரில் இருக்கிற பணியேறிகள், தன்னார்வலர்கள், அப்புறம் கூட இருக்கிற நம்மோட இணைச்சு பயணிக்கிற நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து இங்கே ஒரு உட்கட்டமைப்பை வந்து உருவாக்கணும். இங்கே வந்து ஒரு பரண் வந்து ஒன்று போட்டோம். அந்த பரண் வந்து பனைமரத்தை 2 பனைமரத்துக்கு பக்கத்தில் இன்னும் 2 பனைமரத்தை பட்டுப்போன பனைமரத்தை நட்டு அதில் வந்து ஒரு பரண் அமைச்சோம். அந்த பரண் மேலே வந்து மக்கள் ஏறி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வர மக்களுக்கு வந்து ஒரு கழிவறை தயார் பண்ணணும். அந்த கழிவறை வந்து பனை சார்ந்தே இருக்குன்னு சொல்லிட்டு திட்டமிட்டோம். அப்போது பனை ஓலைகளை வச்சு நம்ம மூங்கில் வச்சு அதை வந்து கட்டி அழகாக வந்து பெண்களுக்கான கழிவறை, ஆண்களுக்கான கழிவறை, பெண்களுக்கான குளியல் அறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம இங்கே மரபு சார்ந்து நம்ம வந்து அதை வந்து உருவாக்கணும். அப்புறம் மக்களுக்கு வரவங்களுக்கான உணவு 3 வேளை உணவு வந்து நம்ம இங்கே தயார் பண்ணியிருந்தோம். அந்த 3 வேளை உணவுமே வந்து நம்ம ரேகா அவங்களுடைய தலைமையில் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அதில் இயற்கை அரிசி, சிறுதானிய கஞ்சி, அந்த மாதிரி வந்து நிறைய நாட்டு கடுகு, கொல்லிமலை மிளகு இந்த மாதிரி வந்து தேடி தேடி கொண்டு வந்து அதை வந்து ஒரு இயற்கை உணவாக வந்து அதை அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப அறுசுவையோட ரொம்ப சுவையான ஒரு உணவை வந்து அவங்க தயாரித்து கொடுத்தாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு எல்லாம் வந்து நம்ம இங்கே காலையில் சிறுதானிய கஞ்சும் மோர் கஞ்சியும் குடிச்சிட்டு வந்து இந்த திருவிழாவுக்கு வந்திருந்த மக்களோடு சேர்ந்து நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு அங்கே ஊர்வலத்தை ஆரம்பித்தோம். ஊர்வலத்தை ஆரம்பித்து வரும்போதே வந்து ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு குடத்தில் கல்லை கொண்டு வந்து அந்த கல்லில் அந்த குடத்தை சுற்றி தோரணங்கள் கட்டி அதை அழகாக வந்து ஒரு கரகம் போல் இல்லை ஒரு பொங்கல் பானை போல் வந்து எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு அவங்க அதை கொண்டு வந்தாங்க. அதனை தொடர்ந்து பனையேறிகள் அவங்களுடைய பெட்டி வடக்கீரெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்களும் கல் குடங்களை தலையில் வச்சுக்கிட்டு நடனமாடி அந்த ஊர்வலத்தை வந்து அப்படியே கொண்டு வந்தாங்க. சிறு பிள்ளைகள், சிறுவர்கள், இவங்கெல்லாம் வயது வித்தியாசம் பார்க்காம வயதானவர்கள் முதற்கொண்டு சிறுவர்கள் வரை வந்து எல்லாருமே வந்து குதூகலத்தோட நடனமாடி கல் குடங்களை கொண்டு வந்து ஊர்வலத்தில் பங்கெடுத்துட்டாங்க. அதில் நம்ம பறை இசை குழு, மரத்தமிழன் பறை இசை குழு, சதீஷ் தலைமையிலான அந்த குழுவில் வந்து அங்கே இருக்கிற நண்பர்கள் இன்னும் வந்து அந்த ஊர்வலத்தை வந்து வெறி கூட்டுச்சு. அந்த ஊர்வலத்தை வந்து இன்னும் வந்து குதூகலமாக மாற்றுச்சு. வரவழியில் எங்கும் பெண்கள் வந்து ஒன்றா ஒருத்தராக சேர்ந்து வரும்போது சீயப்பூனிலேருந்து அங்கேருந்து வந்த பெண்கள், அங்கேருந்து வந்த பணியேறிகள் அவங்களும் வந்து இந்த இதில் ஊர்வலத்தில் இணைஞ்சிட்டாங்க. எல்லாமே அந்த கல் குடங்களெல்லாம் நடு வீதியில் கீழே இறக்கி வச்சுட்டு அந்த கல் குடத்தை சுற்றி பெண்கள் எல்லாம் வந்து ஒரு கும்மி அடித்து பாடல் பாடி ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த ஊர்வலத்தில் இன்னும் அதுக்கான மகிழ்ச்சியை வந்து அதிகப்படுத்தினாங்க. அந்த ஊர்வலத்தில் இன்னும் அதுக்கான மகிழ்ச்சியை வந்து அதிகப்படுத்தினாங்க.
ஆண்கள் தொடர்ந்து நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து நேராக திருவிழா நடக்கிற அந்த பனங்காட்டுக்கு கொண்டு வந்து, பனங்காட்டில் ஒரு ஒரு பனைமரத்தில் வந்து நம்ம வந்து எப்போவுமே பூசை ஏறுற அந்த பனைமரத்தில் அந்த இடத்துல எல்லா கல்லையும் வந்து வரிசையாக அடுக்கி அங்கே அந்த பனைமரத்துக்கு பூசையிட்டு வணங்கி, பனையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே வந்து அங்கே வந்து படையல் பொருளாக வச்சு கல்லை வந்து பகிர்ந்து கொடுத்தோம். எப்போவுமே கல்லுன்றது வந்து மற்ற மக்கள் சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு போதைப் பொருளோ ஒரு மதுவோ அப்படி இல்லாமல் அது வந்து ஒரு உணவுப் பொருளாக, அது வந்து ஒரு படையல் பொருளாக அதை வந்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தோம். மக்கள் வந்து ஆர்வத்தோடு அதை வந்து வாங்கி அதை குடித்தாங்க. படையல் நிகழ்வு முடிஞ்சதுக்கப்புறமா அங்கிருந்து நம்ம அரங்குக்கு போனோம். அரங்கு மேடை ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. நம்மாழ்வார் ஐயாவுடைய அந்த படத்தோட பனைக்கனவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அது அச்சிட்டு இருக்கிற அந்த பதாகையோட அதுக்கு பின்னாடி எல்லாம் ஓலைகளை வச்சு அலங்கரிச்சிருந்தாங்க. நம்மளுடைய கனிமொழி அவங்களுடைய குழுவினர் வந்து அதை அழகாக வந்து அலங்கரிச்சிருந்தாங்க. அந்த அரங்க நிகழ்வில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த வழக்கறிஞர் மா தீபன் அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. கவிதைகள், பறை இசை, அப்புறமா வந்து பாட்டு, பனையிலிருந்து பனையை பற்றிய ஒரு ரேப் சாங், ஒரு அந்த பாட்டை வந்து ஒரு தம்பி கோயம்புத்தூர்லேருந்து வந்து கார்த்திக்ன்ற தம்பி வந்து அழகாக பாடினார். அந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. நடந்து பார்த்துட்டு வரேன். இவனும் வளர்ந்துட்டே வரான். தனியா போனாதான் 4 இடத்த தெரிஞ்சுப்பான். சரிப்பா, நீ போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, இருட்டுறதுக்குள்ளேயும் வந்துரு, ரூம் வழியெல்லாம் பார்த்து வச்சுக்கோன்னு நானும். அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் வந்து அந்த நிகழ்வுல சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிட்டாங்க. நல்லசாமி அவர்கள் வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்து கலந்துக்கிட்டாங்க. சீமான் அவர்கள் எப்பவும் போல அவர் வந்து நமக்கு ஆதரவா, பணியர்களுக்கு ஆதரவா, பணியர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு சொல்லும் விதமா அவருடைய பேச்சு அமைஞ்சிச்சு. நல்லசாமி அவர்கள் வந்து தொடர்ந்து அவர் வழக்கம் போல வந்து அவர் வந்து சட்ட விழிப்புணர்வோட உரிமை சார்ந்த விஷயங்களை வந்து நிறைய பேசினாரு. அதுக்கப்புறமா நம்ம பனையேறும் போட்டி, பனையேறும் வீர விளையாட்டு போட்டி வந்து ரொம்ப இந்த திருவிழாவுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருந்துச்சு. இப்போ இந்த பனையேறும் வீர விளையாட்டு போட்டி வந்து நாம தமிழர்களுடைய ஒரு அடையாளமா இருக்கிற சல்லிக்கட்டு போட்டிக்கு கொஞ்சம் கூட வந்து இழைத்தது இல்லை. அந்த அளவுக்கு இப்போ ஒரு ஒரு காளையை வந்து எப்படி நம்ம வீரம் சரின்னு நம்ம வந்து அடக்கிறோமோ அதே போல இந்த பனை ஏறுறது வந்து அந்த அளவுக்கு வந்து வீரம் செறிந்தது, தைரியம் மிக்கது. ஏன்னா ஒரு தைரியமும் வீரமும் இல்லாமல், இல்லை உடல் வலு இல்லாமல் பனை மரத்தில் காலை வைக்கவே முடியாது. இப்போ அப்படிப்பட்ட மரத்தில் வந்து எப்படி வேகமாக ஏறுறது, எப்படி வேகமாக இறங்குறது அப்படின்றது இந்த திருவிழாவில், இந்த பனையேறும் வீர விளையாட்டு போட்டியில் பார்த்தவங்க வந்து வியந்தாங்க. மின்னல் வேகத்தில் மேலே ஏறி அதை விட வேகத்தில் வந்து கீழே இறங்குறதெல்லாம் வந்து சறுக்கிக்கிட்டே வர்றதெல்லாம் வந்து இது வரைக்கும் மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. அதை நேரில் பார்க்கறதுக்கான ஒரு அனுபவத்தை அவங்களுக்கும்
பணியர்களுக்கே வந்து ஒரு இது ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இது. இவ்வளோ வேகத்தில் வந்து அவங்களே உணர்ந்திருக்க மாட்டாங்க இவ்வளோ வேகத்தில் ஏறுறது. ஏன்னா ஒரு போட்டினும் போது அவங்க அவ்வளோ வேகத்தில் ஏறி இறங்கி சாதனை படித்தாங்க. வெறும் 11.5 நொடியில் வந்து அவங்க மரத்தில் ஏறி இறங்கி சாதனை படித்தார் ஒரு இளைஞர். அவர் தான் வந்து முதல் பரிசாக 10,000 ரூபாய் வாங்கினார். அடுத்தடுத்து பரிசுகளை வந்து மற்றவர்கள் வாங்கினாங்க. இதை வந்து நம்ம ஃபேமிலி ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இந்த பரிசுகளுக்கான தொகையை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களே இந்த பணியேறும் வீர விளையாட்டை துவக்கி வச்சு நடத்தி அவர்களுக்கான பரிசு தொகையை வந்து வழங்கினாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த மாவலி சுற்றும் நிகழ்வு இங்கே நடைபெற்றது. மாவலிக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இங்கே அதுக்கான போத்தக்காய், பனம்பூ இதெல்லாம் சேகரித்து அதை காய வச்சு அதை வந்து நம்ம அடுப்பில் போட்டு அதை எரித்து கறியாக்குற விஷயம் கொஞ்சம் சவாலாகவே இருந்துச்சு இந்த வருஷம். ஏன்னா மழை வந்து அப்பப்போ தூறிட்டு ஈரமாக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து காய வச்சு அந்த தூளாக்கப்பட்ட அந்த கறித்தூளை வந்து திரும்ப காய வைக்கிறதுல ரொம்ப சவாலாக இருந்துச்சு, சிரமமாக இருந்துச்சு. அதை தாண்டி வந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்பப்பெல்லாம் வெயில் காயுதோ அப்பப்பெல்லாம் காய வைக்கிறது, திரும்ப எடுத்து கொண்டு போய் உள்ளே வைக்கிறது மழை வரும்போது, இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு அதை தயார் பண்ணோம். அப்புறமா திருவிழா நாளைக்குன்னும் போது இன்னைக்கு நிறைய தென்னர்கள் வந்தாங்க. அவங்கள வச்சு அதை கட்டி இங்கே உள்ளூரில் இருக்கிற பணியர்களும் வந்து நிறைய அதுக்கான முன்னேற்பாடுகளை, அதுக்கான மட்டையை வெட்டி கொடுக்கறது, அதை செதுக்கி தர்றது, பொட்டலம் கட்டுறது, இதெல்லாம் வேலைகளை வந்து பணியர்களும் இணைஞ்சு செஞ்சாங்க. பணியர்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், மகளிர் அணி இவங்க எல்லாமே வந்து இதுக்கு ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய பங்களிப்பையும் அவங்களுடைய ஒத்துழைப்பையும் கொடுத்தாங்க. அதன் மூலமாக தான் வந்து அத்தனை மாவலிகளை வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 மாவலிகள் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். செஞ்சு முடிச்சு அதை திருவிழா அன்னைக்கு தயார் நிலையில் வச்சுட்டோம். சரியாக ஒரு 7 மணி அளவில் அதை எடுத்து மக்களை வந்து வரிசையாக நிற்க வச்சு அவங்கள ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறமா அவங்ககிட்ட அந்த மாவலியை கொடுத்து அதில் நெருப்பு வச்சு சுற்ற ஆரம்பிக்கும் போது ஒரு 8, 8:30, 9 மணிக்கிட்ட வந்துருச்சுங்க. ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அந்த நிகழ்வு. எல்லோரும் வந்து காணொலி எடுத்தாங்க, பிரமிப்பாக பார்த்தாங்க, ஆச்சரியத்தோடு இருந்தாங்க. இந்த முறை புதிய நபர்கள் நிறைய பேர் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு புதுவிதமான அனுபவத்தை அவங்களுக்கு கொடுத்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு மக்களுடைய பங்களிப்பும். இந்த திருவிழா ரொம்ப அழகாக நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இந்த திருவிழா நடக்கணும். இது போல நிகழ்வுகள் வந்து இது போல விழிப்புணர்வுகள், பணி சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடக்கணும். மற்ற மாவட்டங்களும் இது போல விஷயங்கள் நடக்கணும். அப்போதான் வந்து இது சார்ந்த பணி சார்ந்த பொருட்கள், பணி சார்ந்த பயன்பாட்டு பொருட்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்றதன் மூலமா வந்து ஒரு தற்சார்பான ஒரு பொருளை வந்து நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியும். தற்சார்பான ஒரு வாய்வுகளை திரும்ப மீட்டெடுக்க முடியும். இந்த திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கிட்ட அனைத்து தோழமைகளுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து டிஜிட்டல் மீடியா தோழமைகளுக்கும், காட்சி ஊடக தோழமைகளுக்கும், காவல்துறைக்கும், கலை நிகழ்ச்சி செய்து கொடுத்த அனைத்து தோழமைகளுக்கும் எல்லோருக்கும் வந்து பனங்காடு சார்பாக, தமிழ்நாடு பணியர்கள் பாதுகாப்பு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். என்ன சொல்றது, ஒரு பண்ண முடியாது. இயற்கை என்ன கிடைக்குதோ பார்த்தேன். மழை தான் வர மாதிரி ஆமா அந்த இது வாங்கிட்டு அவரோட தொடர்பு வாங்கிடும். தொடர்பு என்ன வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு
சின்னது பயன்படுத்துங்க. ஒரு சின்ன பரிசா வந்து தரப்படுகிறது. படிச்சுட்டு திரும்ப வைக்கிறதா? கடைசியா